ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டி சமயமுரளி டைரக்ஷன்ல வெளியான கனல் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கனல் இந்த படத்துல வந்து திவ்யா பெல்லோ, ஜான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கேரக்டர், ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு 4-5 கேரக்டர் சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த கனல். இது வந்து ஒரு பைலட் மூவி, அதாவது வந்து ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்குள்ள இந்த படம் முடிஞ்சிடும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது மதுபானத்துக்கு அடிமையாகி இறந்து போன ஒரு கணவன் 2 குழந்தைகளோட தவிக்கி விட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு வந்து வீட்டு வேலை செஞ்சு குழந்தைகளை காப்பாத்துறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில வட சென்னை அப்படிங்கிற இடத்துல வந்து குப்பம் அந்த இடத்துல வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பணக்கார வீட்டுக்கு வந்து வேலைக்கு போறாங்க. இந்த அம்மா இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, 2மே சின்ன குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப போறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் வந்து கணவன் இல்லாம குழந்தைகளை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து தண்டல் கொடுக்கிற நம்ம ஜான் விஜய், அதாவது வந்து கந்து வட்டி தண்டல் கொடுக்கிற ஜான் விஜய், அவர் வந்து பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கா இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த வீட்டுலனாலும் யாரு பெண்கள் அழகா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல வந்து தண்டல் பணத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து தவறான முறையில் நடந்துக்கிறது தான் அவருடைய வேலையை. இந்த அம்மா வந்து ரொம்ப நாளா அவர்கிட்ட பணமே வாங்கவே வாங்காது. அப்போ ஒரு டைம் ரொம்ப சீரியஸான டைம்ல தன் மகனுக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட தண்டல் பணத்தை வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து அந்த அம்மாவை என்ன பண்ணாரு, அந்த அம்மா என்ன திருப்பி அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தோட ஸ்டோரியை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த படம் வந்து குறைஞ்சபட்சம் 1.25 மணி நேரம் ஓடுது. இது ஷார்ட் பிலிம்க்கு உண்டான ஒரு கதை தான். அடல்ட் மூவி எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைகள் வேண்டாம். மற்றபடி எல்லாம் 18+ எல்லாம் கிடையாது. இந்த படத்துல வேற எந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. இது வந்து எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனா இருந்தாலும் குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையில்லை. ஒரு பெண் வந்து தனியா இருந்தா எந்த அளவுக்கு அவங்க வந்து மெனக்கெடணும், எந்த அளவுக்கு அவங்க வந்து தன்னுடைய பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சின்சியரா எடுக்காம ஓரளவுக்கு இந்த பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமாரா எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த படம் வந்து பேசப்படாத போனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்சி அமைப்புகள் தான். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் பிலிமுக்கு எடுத்திருந்தா 20 நிமிஷத்துக்கு கூட இந்த கதை தேராது. ஆனா ஒரு படமா வந்து 1.25 மணி நேரம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதனாலேயே இந்த படத்துல வந்து நிறைய சீன்கள் சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கு. உடம்பு நெளி வைக்கிற மாதிரி சீன்கள் நிறைய இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரே ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா பெல்லோ அப்படிங்கிற கேரக்டர், அந்த பெண் கேரக்டர், அவங்க உண்மையிலே சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக வசீகரம். அவங்க நடிச்சுக்கிறது பிரமாதமா நடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜான் விஜய், அவர் வில்லத்தனம் காட்டியிருக்காரு இந்த படத்துல. அவரும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. அவரு நடிச்சிருக்காரு. இன்னும் தண்டல்காரங்க என்னென்ன நடந்து இப்படி பண்ணுவாங்க, அந்த தண்டல் வசூல் பண்றதுக்கு பணத்தை அவங்க இப்படி வசூல் பண்ணுவாங்க, எந்தெந்த மூலியமா அவங்க வந்து தொல்லை கொடுப்பாங்க அப்படிங்கறத வந்து இன்னும் ப்ராப்பரா சொல்லியிருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இவங்க வந்து மேலோட்டமா எடுத்த கதையை மேலோட்டமாவும் சொல்லிட்டு போனதுனால நம்மளுக்கு இந்த படம் வந்து மனசுல ஒட்டல அப்படிங்கறது உண்மையான உண்மை. இந்த படத்துல வந்து ஒரு 2 பாடல்கள் இருக்கு. 2 பாடல்கள்னா, ஒரு பாடல் குத்து டான்ஸ் சென்னை பத்தி, இன்னொரு பாடல் வந்து சோக சீன்ல போட்டு விட்டாங்க. 2 பாடலும் முதல் பாடல் கேட்கும்படியே இருந்தாலும் 2வது பாடல் வந்து கொஞ்சம் சுமாரான மூமெண்ட் தான் போகுது. பேக்ரவுண்ட் இசை சுமாரா பரவாயில்ல. இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து நீங்க பார்த்து ரசிக்கணும்னா பார்த்து ரசிக்கலாம். இது 2022 வந்த படம் தான். ஆல்ரெடி யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கனல் இந்த படத்துக்கு வந்து நம்ம என்ன மார்க் கொடுக்கறது நீங்களே பாத்துக்கோங்க. தேங்க்யூ.